சொற்களை கொஞ்சம் மாற்ற வேணும். பிறப்பு மாய அறுக்கும், பிறப்பு முழுவதும் மறைந்து போகும்படியாய் அறுக்கின்ற, இல்லையாக செய்கின்ற என்று அர்த்தம் பண்ணணும். எனவே இந்த மாய என்ற அடைமொழி 3 வகையா பொருள் பண்றதுக்கு வாய்ப்பாக நின்றிருக்கிறது. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. இதை பார்த்தாலே கோகழி பெருந்துரைங்கிறது தெரிஞ்சுக்கும். ஏன்னா அங்கதான் பாடுறாரு இத. அங்க அந்த இடத்துல குரு ஆட்கொண்ட சந்தர்ப்பத்தில் இதை பாடி இருக்கிறார். ஆகையினால அது திருவாவூரை போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத இன்பம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆறுதல் என்ற சொல்லுக்கு அமைதல் அர்த்தம். இந்த இடத்துல ஆறுதல் என்பது அனுபவித்தல், உண்ணுதல் பொருள். ஆறுதல் என்று சொன்னா அமைதல், ஆறாத என்று சொன்னா அமையாதன்னு அர்த்தம். அமைதல்னா என்ன, அமையாதன்னா என்ன? அமைதல்னா இதோட போதும் அப்படின்னு இருக்கிறதுக்கு அமைதல்னு பேர். அமையாத அப்படின்னா இன்னும் 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 அப்படின்னு மேல போயிட்டே இருக்கும். அது ஆறாத இன்பம். சிவபெருமானுடைய பேரானந்தம் நமக்கு அனுபவத்துக்கு கிடைக்கிற பொழுது, சாமி இன்னைக்கு இவ்வளவு போதும், மிச்சம் நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சாமி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேட்க கேட்க வளர்ந்துகிட்டே போகும், அவர் கொடுத்துட்டே இருப்பார். அதுதான் ஆறாத இன்பம். ஆறுதல் என்பதற்கு அமைதல் அப்படின்னு அர்த்தம். ஆறாத என்பது அமையாத, போதும் என்று அமையாது, ஆறாயற்கை அவானி அப்படின்னு சொல்லமில்ல, அது மாதிரி. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என். இது இந்த போற்றி 8 தரம் வருதுங்க. அதனால இது சிவத்தினுடைய எண்குணத்துக்கு அடையாளமா நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பரை வச்சுட்டு சொல்றதானே தவிர 8 குணத்துக்கும் தனித்தனியா இங்க ஒன்றும் கிடையாது. அந்த மேல சொன்ன சடங்கு மந்திரத்தை குறிக்கிறதுன்னு சொன்ன மாதிரி தான் இது. சரி, அதுக்கப்புறம் சிவனவன். இந்த அவன் என்பது பொருள் இல்லைங்க, பகுதி பொருள் விகுதின்னு சொல்லுவாங்க. சிவன் என் சிந்தையுள் நின்றாதனால், அவ்வளவுதான். அல்லது சிவனாகி அவன், அல்லது அவனென்று சுட்டப்படுகின்ற சிவன், மாற்றி அர்த்தம் பண்ணு. சிவனவன் என்பதை அவன் சிவன், அவனென்று சுட்டப்படுகிற சிவன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, தத்துவ ஞானத்துல பரம்பொருளை அது என்றோ அவன் என்றோ சொல்லுவார். அது என்று சொல்லுவதெல்லாம் வேதாந்தத்தினுடைய வழக்கு. வேதாந்தத்துல தத் தத் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்துல ச ச என்று சொல்ல, ச என்றா அவன் அர்த்தம். அதனால அவன் என்று சுட்டப்படுகிற சிவன். சில பேர் அவன் என்று சொல்லப்படுகிற விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, வேற வேற கடவுளை சொல்லிக் கொள்வாங்க. சைவத்தில் சொல்லுகிற பொழுது அவன் என்று சொல்லுவது சிவபரம்பொருளைத்தான். அதனால சிவனவன் என்பதை சிவன் என்று சுட்டப்படுகிற அவன் அல்லது அவன் என்று சுட்டப்படுகிற சிவன் என்று அர்த்தம் பண்ணலாம். எதுவுமே வேண்டாயா, சிவன் மட்டும் தனியா இருந்தா போதையா அப்படின்னா அந்த அவன் என்பதுக்கு பொருள் பண்ணாம பகுதி பொருள் விகுதி அப்படின்னு விட்டுடலாம். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. இந்த தொடரை எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லி. அருள் என்பது சிற்சக்தி. அந்த சிற்சக்தி சிவத்தை காட்டினாதான் நாம் சிவத்தில் சென்று ஒடுங்க முடியும். அதனால அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. நாமெல்லாம் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினா கோயிலுக்கு போறது, முன்னால சாமி நின்றுட்டு இருக்கோம், அது காலுக்கு நேரா விழுந்து கும்பிடுறது, இதுதான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. இதுவும் ஒண்ணுதான். ஆனா அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது கருத்து என்னன்னு கேட்டா, சி வா யா. இந்த யா சி போய் சேர வேண்டும். எப்படி தானே தாண்டி இப்படி போயிடுமா? போகாது. மத்தியில் இருக்கிற வா இருக்கு பாருங்க. அப்ப அந்த வகரத்தினுடைய உதவியினாலேதான் யகரம் சிகரத்திலே சென்று ஒடுங்க முடியும். சிகரத்திலே சென்று ஒடுங்குவதற்கு முன்னதாக திருவருள்ல ஒடுங்க வேண்டும். சிகரத்திலே சென்று ஒடுங்க முன்னதாக திருவருள்ல ஒடுங்க வேண்டும். அதாவது ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவயோகம். ஆன்ம தரிசனம் பெற்ற யகரம் ஆன்ம சுத்தி ஆன்ம சுத்திங்கிறது தற்போதத்தை நீக்குவது தான். சுத்தமடைகள் தற்போதம் நீக்குது. அப்ப தற்போதம் நீங்கி திருவருளே ஒடுங்க வேண்டும். அதுதான் சிவயோகம். அப்புறம் தான் அது சிவத்துல போய் சென்று சிவம். சிவம் என்பதும் சக்தி என்பதும் ஏறக்குறைய ஒரே நிலையில வைத்து பேசப்படும். இன்னும் கேட்டா சிவதரிசனம் என்று சொல்வதே பறை தரிசனம்ங்கிற சொல்லால சொல்ற வழக்கு ஒண்ணு உண்டு. சிவதரிசனம் என்பது உண்மையிலே சிவதரிசனம் இல்ல, அங்க தரிசனமாவது வகரம் தான். வகரம் சக்தி ஆகையினால அது சிவதரிசனம் சொல்லக்கூடாது, பறை தரிசனம் என்றுதான் சொல்றது உண்டு. ஒரு வழக்கு ஒண்ணு உண்டு. ஆனா பறை தரிசனம்ங்கிற வழக்கை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, வேதாந்திகள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தசகாரியம் நம்ம போல உண்டு, அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நாம் சிவதரிசனம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிவதரிசனம் என்று சொன்னாலும் அங்க உண்மையிலே நிகழ்ந்து வகரத்தினுடைய தரிசனம் தான்.
அதைத்தான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்வது. நாம உலக வழக்கத்தில் கோயிலில் போய் கும்பிடுறதுக்கும் அவனுடைய திருவருள் தான் வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா நாம நினைச்சிட்டு கோயிலுக்கு போனோம்னா வழியில ஏதாவது ஒன்று மாற்றி வேற பக்கம் திருப்பி விட்டுடணும். அப்ப கோயிலுக்கு போகணுங்கிறது கெட்டு போயிடும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இங்க சிவபுராணம் இந்த பாட்டுக்கு இவரே பெயர் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நாம் ஞாபகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவபுராணம் என்பது நான் முதல்ல பொருள் சொல்லிக்கிறேன். சிவத்தினுடைய பழமையான முறைமைகளை நான் இங்கே சொல்ல போகிறேன். அப்படி சொல்லுவதனாலே என்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இதுல மகிழ என்பது ரெண்டு பொருள்ல வருங்க. சிந்தை மகிழ்தலினாலே, சிந்தை எதனால மகிழ்ந்தது? வணங்கினதனாலே. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அந்த வணக்கத்தினாலே சிந்தை மகிழ்தலினாலே நான் சிவபுராணம் தன்னை உரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இப்ப மகிழ என்பது மகிழ்தலினால் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னோம். இன்னொரு அர்த்தம் மகிழ்தல் பொருட்டு. சிந்தை மகிழ நான் எதுக்காக சொல்றேன்டா, இதை சொன்னா சந்தோஷமா இருக்கு, இதை சொன்னா சந்தோஷமா இருக்கு. என்னுடைய மனத்துக்கு ஒரு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னா, ஒரு ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னா சிவபரம்பொருளுடைய புகழையெல்லாம் சொல்ல வேண்டும். சொன்னால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதற்காக சொல்வது. அப்ப மகிழ என்பதற்கு மகிழ்தலினால் என்று ஒரு பொருளும் மகிழ்வதற்காக என்ற ஒரு பொருளும், ரெண்டு பொருளும் அதுல வருங்க. என்ற எச்சம் அது ரெண்டு பொருளும் வரும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். முந்தை வினை முழுதும் முன்னே செய்து கொண்ட வினை. முன் என்ற சொல் முந்தை அப்படின்னு வருங்க. முந்தின்னு சொல்றோம்ல, இப்போ அந்த மாதிரிதான். முன் என்பதை எல்லாத்துக்கும் முன்ன நிக்கிறான் அப்படிங்க, எல்லாத்துக்கும் முந்தி முந்தி நிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அவ முன் என்ற சொல்லு முந்தி என்று வரும். அந்த முந்தி என்பதுதான் அதிகாரம் பெற்று முந்தை அப்படின்னு வருது. முந்தை வினை முழுதும் முன்னே செய்து கொண்ட வினை முழுவதும் மோய. மோயன்னா மோசனம் அடைய, மோசித்தல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. மோசித்தல் என்பது இல்லையாக்குதல் அர்த்தம். மும்மை பெருமலங்கள் மோசித்து, குமரகுரு பாட்டுல மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியார் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மோசித்தல் என்பதுதான் தமிழ்ல மோய, மோசனம் அடைய என்ற பொருள்ல வந்தது. சரி, முந்தை வினை முழுதும் என்பதுக்கு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப இவர் எப்ப பாடுறார்? இத தீட்சைக்கு பிறகு பாடுறார், குரு உபதேசத்துக்கு பிறகு பாடுறார். குரு எப்படி உபதேசம் பண்ணுவார்? தீட்சை பண்ணி தான் உபதேசம் பண்ணுவார். தீட்சையில என்ன நடக்கும்னு கேட்டா, அத்துவ சோதனை, கலாசுத்தி, கலாசோதனை அத்துவ சுத்தின்னு சொல்லுவாங்க. அது நடக்கும். அது நடக்கிற பொழுது வினை போயிடும். அப்ப இங்க முந்தை வினை முழுதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, எடுத்துக்கொண்டு வந்த பிராரத்தம் போக மிச்சம் இருந்ததுதான் உங்களுக்கு கலாசோதனையில தத்துவ சுத்தியில போகுது. அப்ப முந்தை வினையிலிருந்து தான் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அப்ப முந்தை வினை என்பது முந்தை வினையிலிருந்து அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வந்த பிராரத்தம் மோய அப்படின்னு அர்த்தம். அப்புறம் முழுதும் மோய. முழுதும் மோய அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த பிராரப்தத்தை அனுபவிக்கின்ற பொழுது புதுசா ஆகாமியம் வந்து சேரும். அந்த ஆகாமியம் திரும்பவும் சஞ்சீதத்துக்கு போகும். அப்படி போகாம பின்னர் தோன்றுகின்ற ஆகாமியத்தோடு கூடி கெட்டு போகும்படியாக, அதான் முழுதும் என்பதற்கு கருத்து. முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். அப்படியானால் இந்த சிவபுராணத்துக்கு பயன் என்ன அப்படிங்கிறது நீங்க இங்கே தெரிந்து கொள்ளலாம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கே பல்லோரும் ஏத்த பணிந்தன் பயனை கடைசியில் சொல்லி வச்சிருக்கிறார். அதை விட இங்க ஒரு பயன் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன பயன் அது? அதுதான் முந்தை வினை முழுதும் கெடும், முந்தை வினை முழுதும் மோய, கெடுவதற்காக நான் உரைப்பேன். அப்போ சஞ்சிதம் தீட்சையினாலே போயிற்று, மிச்சம் இருக்கிற பிராரத்தமும் ஆகாமியம் இருக்குது. பிராரத்தம் இத போல ஞான நூல்களை சிவத்தினுடைய குணங்களை சிந்திப்பதனாலே சிவத்தினுடைய குணங்களை சிந்திப்பது ஞானாச்சாரத்தில் நிற்பதுன்னு அர்த்தம். ஞானாச்சாரத்தில் நிற்பவர்களுக்கு பிராரத்தம் போகும் அப்படிங்கிறது கருத்து. அதனால முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். அதுக்கு மேல கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கழலெறிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின்பெருஞ்சீர் சொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். ஒரு கற்பனை பண்ணிக் கொள்ளுங்க. மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபுராணத்தை பாடலாம்னு ஆசைப்பட்டார். சிவபுராணத்தை பாடினா மனசு சந்தோஷப்படும். அப்புறம் எடுத்துக்கொண்டு வந்த பிராரத்த கர்மம் வாதிக்காம ஒழியும். பிராரத்த கர்மம் வாதிக்காம ஒழியுமானா
ஆகாமியமும் இல்லாம போயிடும். அதுக்காக நான் சிவபெருமானுடைய புகழை, பழைய தன்மையாகிய அந்த புகழை நான் சொல்லலாம் என்று எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்ற பொழுது பெருமான் ஏதன்ட்டு ஏப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டே உன்னால முடியுமா அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுங்க. உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால் நிச்சயமா முடியாதுதான், ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பகுதி அமைஞ்சிருக்கு பாருங்க. கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி. கண்ணுதலான் வந்தெய்தி அங்க கூட்டிக்கொள்ளணும். கண்ணுதலான் எழுவாய் வந்து எய்தி. எதுக்காக வந்தான்? கண் காட்ட வந்தான். கண் எதனாலே காட்டினான்? கருணையினாலே காட்டினான். அப்போ கண்ணுதலான் தன் கருணையினாலே கண் காட்ட வந்து எய்தி. திருப்பெருந்துறையில சிவபெருமான் குரு வடிவத்தில் வந்திருக்கிறார். அப்ப கண்ணுதலான் வந்து எய்தி. எதுக்காக? அருளாலே கண் காட்ட. எனக்கு கண் இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்குது, இந்த கண் இருக்குது. இது பொருளை அறியாது. உலக பொருளை அறிவதற்கு வேணா பயன்படும், அதோட உண்மையா அறியாது, ஒன்றை பிரிதொன்றாக மாறி அறியும். சிவபரம் பொருளை அறிய வேணும்னு சொன்னா அதுக்கு வகரம் வேணும். வகரத்தினால்தான் சிகரத்தை அறிய முடியும். அதனால அந்த வகரத்தை எனக்கு கொடுக்க என்னுடைய ஆன்ம அறிவிலே சிவத்தினுடைய அறிவு விளங்குவதற்காக அவன் குருவடிவாக வந்தான். சொல்ற கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி. அதை எப்படி அர்த்தம் பண்ணணும்? கண்ணுதலான் வந்தெய்தி, கண்ணுதலான் தன் கருணையால் வந்தெய்தி, கண்ணுதலான் எனக்கு கண் காட்டுவதற்காக வந்தெய்தி. தொடர்ல ஒரு அழகு இருக்குது. அது என்னன்னு கேட்டா, எனக்கு கண் காட்ட வந்தவனுக்கு கண் இருக்குதா அப்படின்னு யாராவது சந்தேகப்படாதீங்க. அவனுக்கு நமக்கு இருக்கிற 2 கண்ணை விட ஒரு கண்ணு அதிகமா இருக்குது. கண் நுதலான். அப்ப அந்த தொடர்ல என்ன நயம்? இதானுங்க இலக்கியம். அதாவது பக்தி அனுபவ நூல். பக்தி அனுபவ நூல்லையும் கூட அந்த சொற்பிரயோகம் வர்ற பொழுது அந்த இலக்கிய சுவை கூட வந்துடும். கண்ணுதலான், கண்ணுதலான் என்பது கண்காட்ட என்பதுக்கும். ஏன்னா அவனுக்கு வழிகாட்ட போறே, உனக்கு வழி தெரியுமான்னு கேட்போம்ல. இப்ப நம்ம எங்கேயோ ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகணும், இது வரைக்கும் நான் போனதில்லை, புதுசு, ஏதாவது கொஞ்சம் வழிகாட்டுங்க அப்படின்னு யாரும் கேட்டா அதுக்குன்னா நான் வரேன்னு ஒருத்தன் வேகமா வருவான். 3வது ஒருத்தன் ஏண்டா உனக்கே அந்த வழி தெரியாது, நீ எத்தனை அந்த ஊருக்கு போயிருக்கிற, நீ எப்படி அவனுக்கு வழிகாட்டுவன்னு கேட்பான். அது போல சிவபெருமான் உனக்கு கண் காட்டவன்னு சொல்லி இருக்கிறியே, சிவபெருமானுக்கு கண் இருக்குதா அப்படின்னு கேட்டா இதான் ஞானக்கண். இந்த கண்ணு தான் ஞானம். இது அக்னின்னு சொல்லுவோம். அக்னி என்று சொன்னாலும் கூட, இது சூரியன் என்றும் சந்திரன் என்றும் வலக்கண்ணு இடைக்கண்ணு சொன்னாலும் இது அக்னி, இது ஞானம். காமம் முதலியவற்றை எரிக்கக்கூடியது, பகை முதலியவற்றை அழிக்கக்கூடியது. அது அந்தந்த சமயத்தில் அது வேலை செய்யுது, மற்ற சமயத்தில் அடங்கி இருக்கும். அதனால அவன் ஞானம் உடையவனாகினாலே, நெற்றிக்கண் உடையவனாகினாலே எனக்கு அறிவை காட்டுவதற்கு அவன் தகுதி உடையவன் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி அந்த அடைமொழி பெயர் அமைஞ்சிருக்குது. கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி. அப்படி எய்தினாலே எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறைஞ்சி. எண்ணுதற்கு எட்டா கடல், எழிலார் கடல். கடல் என்பது முன்னமே பொருள் சொல்லியிருக்கிறேன். எண்ணுதற்கு எட்டா என்பது மனத்துக்கு எட்டாத. எண்ணுதல் நினைத்தல், நினைத்தல் மனத்தினுடைய செயல். அதனால மனத்துக்கு எட்டாத. மனத்துக்கு எட்டாத என்றதுனால கூடவே வாக்குக்கு எட்டாத என்பதையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா சிவபரம்பொருள் வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆகையினால ஒன்று சொன்னா அதனோடு ஏய்புடைய இன்னொன்றையும் கூடவே கூட்டி உரை பண்ணிக்கொள்ளணும், தப்பு இல்லை. அதுக்கு உபலட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபலட்சணங்கிறதுக்கு ஒரு வேடிக்கை உதாரணம் சொல்லுவாங்க. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சோறு சாப்பிட்டேன். சோறு சாப்பிட்டேன்னா அப்ப குழம்பு ரசம் இதெல்லாம் இல்லையா? நான் சோறு சாப்பிட்டேன்னு சொன்னா குழம்பு ரசம் எல்லாமே அதில் அடங்கி போனது. அப்ப சோறு என்பது குழம்பு ரசம் முதலியவற்றுக்கு உபலட்சணமாக நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டியா? வெத்தலை போட்டியா? வெத்தலை போட்டேன். வெத்தலை மட்டுமா போடுவான்? பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் தான் போடுவான். ஆனா வெத்தலை மட்டும்தான் சொல்றோம். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் போட்ட நேரம் சொல்றது இல்லையே அப்படின்னு கேட்டா, வெற்றிலைன்னு சொன்னா அது உபலட்சணத்தினால பாக்கு முதலியவற்றை தழுவிக்கொள்ளும். அது போல இங்க ஒன்றை சொன்னா பிரிதொன்றும் கூடவே தழுவிக்கொள்ளும். எண்ணுதற்கு எட்டா எனவே வாக்குக்கு எட்டாத என்பதும் கூட்டிக் கொள்ள வேண்டும். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறைஞ்சி. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். விண்ணிறைந்து நிற்கின்றாய், மண்ணிறைந்து நிற்கின்றாய், மிக்கவனாக நிற்கின்றாய். விண்ணிறைந்து என்பது ஆகாயத்தில் அதுவேயாக கலந்திருக்கிறது.
அதேபோல மண் நிறைந்து என்பது மண்ணிலே பிரிவித தத்துவத்தில் அதுவேயாக கலந்து நின்று. எனவே விண்ணு மேலே இருக்கிறது, மண்ணு கீழே இருக்கிறது, மத்தியில் இருக்கிற மூணும் சேர்ந்து கொள்ளும். அப்ப முதலும் முடிவும் சொன்னா மத்தியில் இருக்கிறதும் சொன்னதாக அர்த்தம். அதனால அவற்றோடு அவையாக கலந்திருப்பவன், கலந்திருந்தாலும் அவற்றின் மிக்கு வேறாக இருப்பவன். மிக்காய் எல்லாம் விழி, மிக்காய் விளங்கொழியாய் விளங்குகின்ற ஒளி வடிவனாய் இருப்பவனாய் எண் நிறந்து எல்லை இல்லாதானே. மேல எண்ணுதல் கேட்டாங்கிறதுல எண் வேற, இங்க இருக்கிற எண் இறந்து அப்படின்னு. இங்க எண் என்பது எண்ணிக்கையை குறிப்பது. சிவம் ஒன்றா பலவா, அவ எத்தனை வருஷமா இருக்கலாம், எந்த எண்ணிக்கையும் அகப்படாது. எண் இறந்து, இறந்துன்னா கடந்து அர்த்தம். எல்லை இல்லாதானே, எல்லை என்பது ஒரு முடிவு. எண்ணிக்கைக்கு அகப்பட்ட பொருளுக்கெல்லாம் எல்லை உண்டு, சிவபரம்பொருளுக்கு எல்லை இல்லை. அதனால எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர். சீர் என்பது புகழ், பெருஞ்சீர். எனவே என்னால சொல்ல முடியாது, அங்கேயே தெரிஞ்சு போச்சு, அடைமொழியிலே தெரிஞ்சு போச்சு. பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். புகழுமாறு ஒரு சிறிதும் அறியவில்லை. ஏன்னு கேட்டா நான் வினையுடையவன், பொல்லாங்கை தருகின்ற வினையை உடையவன். ஆகையினால பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் என்று எடுத்துக்கொண்டேன், அதுக்காக உன்னை புகழ வேண்டும். இந்த புராணம் என்ற சொல்லுக்கு அவனுடைய பழமையாகிய புகழ் என்ற அர்த்தம். அதனால புகழ வேண்டும். புகழுகின்ற முறை எனக்கு சிறிதும் தெரியாது. புகழுமாறு ஒன்றறியேன். ஏன் அப்படின்னு கேட்டா நான் ரொம்ப இழைச்சி களைச்சி கிடக்கிறேன். அது சொல்றார், என்னப்பா எதனால உனக்கு இழைப்பு வந்தது அப்படின்னு கேட்டா, அது போங்க எத்தனை பிறப்புல பிறந்திருக்கிறேன், ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கிரைத்தேன். அந்த மாதிரி எத்தனையோ பிறப்பு பிறந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வலசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள். இப்படியே போய்கொண்டிருக்கின்ற இயங்குதிணை நிலைத்திணையாகிய 2 வகையான பிறப்பிலே தாவரம் சங்கமம். தாவரம்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியது, சங்கமம்னா இங்க அங்க போய் வந்து கொண்டு. இதுதான் சராசரம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. தமிழ்ல இயங்குவன நிற்பன என்று சொல்லுவார். எனவே எல்லா பிறப்பும் இதுல கல்லாய் அப்படிங்கிற பற்றி நிறைய பேர் கல்லுக்கும் அதுவும் ஒரு பிறப்பு தான், அதுக்கும் வளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்றவங்க உண்டு. இல்ல கல்லினுள்ளே கிடக்கின்ற தேரை முதலிய பிறப்புகளை கல் என்று சொன்னார் அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று உண்டு. அது எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். இந்த பகுதியை வைத்துக்கொண்டு இந்த காலத்துல விஞ்ஞானிகளா இருக்கிறவங்க உயிரினுடைய பரிணாம வளர்ச்சியை மாணிக்கவாசகர் தன்னுடைய நூலில் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருத்துல இது சொல்லப்படவில்லை. பல வகையான பிறப்பு அவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்கு கருத்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். புல்லா அந்த பரிணாமம்னு சொன்னா புல்லாகி பூடாகி மரமாகி இருக்கணும். புழுவாய்ங்கிறது மத்தியில் வரக்கூடாது. பரிணாமத்தில் அப்படி வர்றதில்லை. இல்ல புல்லு இருந்தது, அப்புறம் சின்ன சின்ன பூண்டு இருந்தது, அப்புறம் மரம் இருந்தது. அப்ப புழு மத்தியில் வந்திருக்குது. அப்ப இது எப்படி பரிணாம வளர்ச்சி உணர்த்துவதாக இருக்கும்? அப்ப என்ன பண்ணுவாங்க, அதை மாத்திக்குங்க, வேற இடத்துல கொண்டு போய்க்குங்க அப்படின்னுவாங்க. அவ்வளவு என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல எத்தனை வகை 84,100,000 யோனி பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்றதுக்காக புல்லாகி பூடாய் என்று பட்டியலிட்டு இருக்கிறாரு. தவிர இது உயிரினுடைய பரிணாம வளர்ச்சியை சொல்லுவதற்காக, உயிரினுடைய பரிணாம வளர்ச்சியை சொல்லுவதற்காக இது வந்தது என்று சொன்னா, சைவ சித்தாந்த தத்துவத்தில் போய் கொஞ்சம் முரண்படுங்க. எப்படின்னு கேட்டா, சைவ சித்தாந்தத்துல முதல்ல சிவபெருமான் ஆன்மாவுக்கு புல்லு பிறப்பை தான் கொடுப்பான், அப்புறம் சின்ன சின்ன பூண்டுகளாகுவான், அப்புறம் பெரிய மரமாக ஆக்குவான். அப்படி வந்துடும். அப்படி கொடுக்கறதாக சைவ சித்தாந்தம் எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆகையினால இது பரிணாம வளர்ச்சியை சொல்லுகிறது என்று சொல்றவங்க அவங்க படிச்ச அறிவியலை இதுக்குள்ளால புகுத்தி, ஆஹா மாணிக்கவாசகர் பெரிய விஞ்ஞானியாக ஆக்கி விட்டாரியா, இதுக்கு முன்னால் இருந்த வாத்தியார்கள் இப்படி சொல்லவே இல்லையா, அவங்கெல்லாம் 10ஆம் பேசுறீங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுயா, அவனுக்கு வந்து அறிவியல் தெரியாது, ஆராய்ச்சி கிடையாது, சும்மா இருக்கிறதுக்கு அர்த்தம் பண்ணிக்கிட்டு இலக்கண குறிப்பு வேணா சொல்லிட்டு இருப்பானுங்க அப்படின்னு. ஆனா அவங்க சொல்லுகிற பரிணாம வளர்ச்சி இந்த இடத்துல இருக்குமானால் அது சைவ சித்தாந்த தத்துவத்தோடு முரண்படும்.
அந்த பரிணாம வளர்ச்சிப்படி இதுங்க அமையவும் இல்லை. இப்படி சைவ சித்தாந்தத்துல இந்த காலத்து அறிவியலை விஞ்ஞானத்தை கொண்டு வந்து இணைக்கிற ஒரு 2-3 இடம் உண்டுங்க. அதுல இன்னொரு இடம் பின்னால வரும் அண்டப்பகுதி. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். அதை வச்சுட்டு மாணிக்கவாசர் காலத்துல அவர் எப்படி இந்த வான வீதியெல்லாம் அளந்திருக்கிறார், அங்க இருக்கிற அண்டங்கள் கோளங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார், அதையெல்லாம் தன்னுடைய நூல்ல இதெல்லாம் பார்த்திருக்கிறாங்கிறது உண்மை. ஏன்னா நம்ம நாட்டுல தமிழ் இருந்தாலும் சரி வடமொழியில் இருந்தாலும் சரி வானசாஸ்திரம் ஒண்ணு இருந்திருக்குது. அதுல கோள்களினுடைய இயக்கத்தை எல்லாம் அறிந்திருக்கிறார்கள், அதை கணக்கிட்டு இருக்கிறார்கள். அதை கணக்கிட்டு தான் சோதிடமே பண்ணி இருக்கிறாங்க. சோதிடத்தில் இந்த சக்கரத்துக்குள்ள அடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு வானவெளியில் இருக்கக்கூடிய சமாச்சாரம் தான். அந்த அளவு நம்ம நாட்டில் இருந்திருக்கு. ஆனா அதுதான் திருவாசகத்தில் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே திருவாசகம் சிவபரம்பொருளினுடைய ஆற்றலை சொல்லுவதும் ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்ற இரக்கத்தை சொல்லுவதும் தான் அதுக்கு நோக்கமா தவிர விஞ்ஞானத்தை கொண்டு வந்து இதுக்குள்ளால பூத்தி சொல்லுவது நோக்கம் இல்லை. ஆனா இந்த காலத்துல சில பேர் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முன்னணியில் நிக்கிறவர் ஆசா ஞான சம்பந்தம். பாவம் அவர் இல்லை, இப்போ ஆசா ஞான சம்பந்தம் காலமாயிட்டார். நல்ல சொற்பொழிவாளர், கேட்கறவங்கள அசைய விடாம உட்கார வச்சிருவார். அதெல்லாம் ரொம்ப கெட்டிக்கார், நல்லா பேசுவார். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அதனால என்னால சொல்ல முடியாது, ஆனா இப்பொழுது அந்த இழைப்பு நீங்கி இருக்கிறது, எனவே சொல்ல முடியும் என்ற ஒரு தைரியத்தையும் சொல்றார் கூடவே. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் மெய்யே. இப்படி ஒரு பொருள். உன் பொன்னடிகள் மெய்யே கண்டு வீடுற்றேன். உன்னுடைய பொன்னடிகளால், பொன்னடிகளின் உதவியால், மெய்யே மெய்ப்பொருளையே கண்டு இன்று இப்பொழுது வீடுற்றேன், பொய்ப்பொருள்களிலிருந்து விடுதலையானேன். மெய்ப்பொருளை கண்டா எதிலிருந்து விடுபடணும்? பொய்ப்பொருளை விடுபடணும். பொய் கண்ட மெய்கண்ட தேவன் அப்படிங்கிறத பார்த்துக் கொள்ளுங்க. ஆகையினால நான் ஓரளவு உன்னுடைய புகழை இப்ப சொல்லவும் முடியும் அப்படிங்கிறது. அப்போ அது அவையடக்கமும் ஆச்சு, தன்னால சொல்ல இயலும் என்பதை கூறியதும் ஆயிற்று. 2 விதத்துல இந்த பாட்டை வச்சிருக்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக்கோ. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இனி வர்றதெல்லாம் விழிங்க. உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, மெய்யா மெய்ப்பொருளாய் இருப்பவனே, மெய்ப்பொருளாகி இருக்கின்ற நீ என்னுடைய உள்ளத்துல எவ்வாறு இருந்தாய்? வாக்கு வடிவத்தில் இருக்கிறாய். வாக்கு வடிவத்தினுடைய முதல் நிலை என்ன? நாதம். அந்த நாதம் என்பது ஓம் என்ற வடிவத்தில் இருக்கும். அதனால உய்ய என் உள்ளத்துள், நான் உய்யும்படியாக என் உள்ளத்துள்ளே ஓங்காரமாய் நின்ற மெய்ப்பொருளானவனே. ஓங்காரமாய் நிற்பதனால நாம் எப்படி உய்யலாம் அப்படின்னு கேட்டா, நாம் உய்வதற்கு அறிவு வேண்டும். அறிவு எப்படி வரும் கேட்டா வாக்கின் வழியில தான் வேண்டும். வாக்கு இல்லை என்று சொன்னா அறிவு வளர்ச்சிக்கு வழியே இல்லை. வாக்குங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, உங்க கருத்தை நீங்க சொல்றீங்க, அதை நாம புத்தகத்துல எழுதி வைக்கிறோம், புத்தகத்திலிருந்து பார்த்து படிச்சு தெரிந்து கொள்கிறோம். எனவே அறிவுக்கு அடிப்படை தேவையாயிருப்பது வாக்கு. எனவே என்னுடைய ஆன்ம அறிவு விளக்கம் படும்படியாக நீ என்னிடத்திலே ஓங்காரமாய் இருக்கின்றாய். அது மட்டும் இல்லைங்க, ஆன்மா அறிவு எவ்வாறு நிகழ்கிறதுன்னு கேட்டா அந்த காரணங்களினாலே நிகழ்கிறது அப்படின்னு படிக்கிறோம். அந்த காரணங்களினால் ஆன்மாவுக்கு எப்படி அறிவு நிகழும் அப்படின்னு கேட்டா, அந்த காரணங்கள் ஓங்காரத்தின் வடிவாக இருக்கின்றன. ஓங்காரம் என்பது வேஷ்டியை சொல்றோம். சமஷ்டி என்பது ஓம் என்று இருப்பது, வேஷ்டி என்பதுல அகர உகரம் மகரம் விந்து நாதம் என்று வருவது. இந்த 5 தான் 4 அந்த கரணங்களையும் ஆன்மாவையும் செலுத்துவது. இந்த விஷயம் சிவஞான போதத்துல 4ஆம் சூத்திரத்துல பாடப்பட்டிருக்கிறது. அப்படி செலுத்துவதனாலேதான் ஆன்மாவுக்கு அறிவு புதிது புதிதாக வந்து கொண்டு போதம் கடற்திரையே போன்று அப்படின்னு சொல்லி பாடுவார். அப்போ ஆன்மா ஞானம் பெற்று உய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வாக்கு அவசியம். அந்த வாக்குக்கு அடிப்படை ஓம் என்பது. அந்த ஓம் என்னும் வடிவாக சிவபரம்பொருளே உள்ளத்தில் நிற்கிறது. அப்படின்னு கேட்டா, சிவபரம்பொருளுக்கு ஓம் என்பது வடிவமோ? சிவம் சித்துப்பொருள். ஓம் என்பது பிரணவம்தான், மந்திரம்தான், ஆனாலும் மாயாகாரியம் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மாயாகாரியமாயில சிவசக்தி சேர்ந்திருப்பதனாலே அதனை சித் என்று சொல்லுகிறோம். ஆகையினாலே அது சிவத்துக்கு வடிவமாகவும் இருக்கிறது. ஆகையினாலே அதனை சித் என்று சொல்லுகிறோம். அவ்வளவுதானே தவிர பொருள் நிலையில அது அசித்து தான். ஆனாலும் சிவசக்தியின் சம்பந்தத்தினாலே அது ஆன்மாவுக்கு ஞானத்தை உணர்த்துவதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா
நிமலன் என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ அதேதான் விமலன் என்பதுக்கும். அந்த நீ என்பது எதிர்மறை பொருள் உணர்த்திட்டு, இங்க வி என்பது எதிர்மறை பொருள் உணர்த்திட்டு. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், நீ என்பது எதிர்மறை பொருள் தான் உணர்த்தும். வி என்பது சில இடத்துல உயர்வு பொருளை உணர்த்தும், சில இடத்துல இன்மை பொருளை உணர்த்தும், சில இடத்துல நீக்க பொருளை உணர்த்தும். அந்த மாதிரி இடந்தோறும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நிமலன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? நிமலன், விமலன், அமலன், எல்லாத்துக்கும் நிர்மலன், எல்லாத்துக்கும் அதுதான் பொருள். விடைப்பாகா, விடைப்பாகன், விடையை செலுத்துபவன் அர்த்தம். யானையை செலுத்துபவனை தான் பாகன் என்று சொல்றது உண்டு, அது மரபு. ஆனா இவனுடைய விடையை இவன் செலுத்துகிற பொழுது இவன் பாகன் என்ற பெயரில் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு பொருள் அதற்கு, விடை வடிவாக நின்ற திருமாலை ஒரு பாகத்திலே உடையவனே அப்படின்னு. விடை என்பது நேரா ரிஷபத்தை உணர்த்தாம திருமாலை உணர்த்துகிறது என்று அர்த்தம் பண்ணலாம். திருமால் சிவபெருமானுடைய ஒரு எப்படி உமையம்மை ஒரு பாகத்தில் இருக்கிறாரோ அதே போல திருமால் ஒரு பாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால சிவபெருமானுக்கு தனியா உடம்பே இல்லை அப்படின்னு கோணவர் பாடிட்டார். இருக்கிறது ஒரு உடம்பு, அதை 2 பேருக்கு பங்கிட்டு கொடுத்துட்டாரு, அவருக்கு உடம்பே இல்லை. உடம்பு இல்லாத மனுஷன் மேல நீங்க போய் பக்தி பண்றீங்களே, ஆசைப்படுறீங்களே, அவனுக்கு உடம்பே இல்லையே அப்படின்னு குமரகுரு நம்ம கேலி பண்ற மாதிரி பாடிக்கிறாங்க. ரொம்ப அருமையான பாட்டு, நல்ல சந்த பாட்டு. ஒன்றே உடம்பங்கிரண்டே இடும்பங்குடம்பொன்றிலார் என்றே அறிந்தும் பின் நின்றே இறங்கன்றிறக்கின்ற அப்படி பாட்டு. அப்படி புலவர்கள் ஒரு விஷயத்தையும் சிறப்பா கொடுப்பாங்க, அதுக்குண்டான சந்தத்தையும் கொடுப்பாங்க, பொருளையும் ரொம்ப நகைச்சுவையா குறிப்பா கொடுப்பாங்க. ஒரு உடம்பு அதுவும் 2 பேருக்கு கொடுத்துட்டான், அவனுக்குன்னு உடம்பு ஒண்ணும் இல்ல, அவனை போய் நீ ஆசைப்படுற, சொத்து இல்லாதவனை ஆசைப்படுறதே உலகத்தில் அரிது, இவர் உடம்பே இல்லாதவன் போய் நீ எப்படி ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அவர் பாடினார் குமரகுரு. பாருங்க, இப்படி இருந்தும் வேதங்கள் உன்னை ஐயா என அழைக்கின்றன. வேதங்கள் ஐயா என்று அழைக்கிற மாதிரி நீ ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாய் இருக்கின்றார். ஐயா என்ற சொல்லுக்கு நுண்ணியன் அர்த்தம். ஐ என்ற சொல்லுக்கு நுண்மை என்பது பொருள். ஐ என்ற சொல்லுக்கு அழகு, தலைமை, நுட்பம், மென்மை, இப்படி பல பொருள் உண்டுங்க. இந்த இடத்துல ஐயா நுண்ணியனே அது சொல்ற. நுண்ணியன் சொன்னா எங்கயோ இருப்பியோ அப்படின்டா இல்ல, நீதான் எல்லா பக்கமும் வியாபித்திருக்கிறாய். வியாபித்திருந்தும் கூட பிறரால் அறியப்படாத நுணுக்கம் உடையவனாய் இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்காக ஓங்கி ஆழ்ந்து அகன்ற. ஓங்கி என்பது உயரத்தை குறித்தது, ஆழ்ந்து என்பது அகலத்தை குறித்தது, அகன்று என்பது 4 பக்கத்தையும் குறித்தது. அப்ப எல்லா பக்கமும் அவன் வியாபித்திருக்கிறான் என்பதை இந்த 3 சொல்லு ஓங்கி ஆழ்ந்து அகன்ற அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இந்த ஐயா என்பதுல நுண்ணியனே என்ற பொருள் சொன்னேன். அது மட்டுமல்லாம ஐயா என்பது இரக்கத்தை உணர்த்துவதற்கு. வேதம் சிவபெருமானுடைய புகழை சொல்ல முயன்றது, சொல்லி சொல்லி பார்த்தது, முடியல, என்னால முடியலையே அப்படின்னு இழைச்சு போச்சு. அப்ப ஐயா என்னால சொல்ல முடியலையே அப்படின்னு ஏங்கி இறங்கி நிற்கிற மாதிரி அந்த சொல்லுக்கு ஒரு ஆற்றல் பொருள் பண்ணலாம். அப்படி பண்ணலாமோ அப்படின்னு கேட்டா திருவிளையாடல் புராணத்தில் அப்படி ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. வேதம் சிவபெருமானே சொல்லது முயன்றுதான். இவன் சிவன் சொல்ல, இது சிவன் என்று, இது சிவன் என்று, இது சிவன் சொல்லிட்டே போச்சு. எதை காட்டினாலும் அல்ல அல்ல அல்லன்னு சொல்லிச்சு. எது சிவன் கேட்டா பதில் இல்லை. அல்லை ஈது அல்லை ஈது என்று அருமறைகளும் அண்மை சொல்லினால் துதித்து இழைக்கும். இழைக்கும்னா என்ன தான், இதுதான் என்று காட்ட முடியாது. அந்த இழைப்பு தானுங்க இந்த ஐயா என்பதுல வந்திருக்குது. ஐயா என்பது குறிப்பு என்னால சொல்ல முடியவில்லையே அப்படிங்கிற கருத்தை உணர்த்துகிறது. அதுதான் அப்படி ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே. அப்புறம் அவன் எல்லாமா இருக்கிறான், எல்லா பொருளோடும் கலந்திருக்கிறான். எல்லா பொருள் என்பது ஒன்றுக்கொன்று வேறுபட்ட தன்மையுடைய பொருளாக தான் இருக்கும். ஒரே தன்மையுடைய பொருள் சொன்னா எல்லா பொருளும் சொல்லுவதற்கு வழியே இல்லை. இப்போ நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், இத்தனை பேரும் ஒரே தன்மையுடைய இருந்தால் ஒருத்தர் தான் இருக்கிறான்னு அர்த்தம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தன்மை இருக்கிறாலும் நம்ம பல்வேறு ஆள்களாக இருக்கோம். அந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஒவ்வொரு தன்மையும் ஒன்றுக்கொன்று நேர் மாறுபட்ட தன்மையாகவும் கூட இருக்கலாம். அது மாதிரி எல்லா பொருளோடு அவன் கலந்திருக்கிறதுனால வெய்யாய் வெப்பமுடையவனா இருக்கிறான், தனியாய் தட்பமுடையவனா இருக்கிறான். அது எப்படி வெப்பமும் தட்பமும் ஒன்றுக்கொன்று விரோதமாச்சு, ஒரே மனுஷன் எப்படி ரெண்டையும் உடையவனாக இருக்க முடியும் கேட்டா, சிவபரம்பொருள் எல்லா பொருளோடும்
கலந்து நிற்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி கலந்து நிற்கிற பொழுது அப்பு தத்துவத்தோடு கலந்து நிற்கிறதுன்னு வச்சுங்க, அப்ப எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். அப்புறம் தேய் தத்துவத்தோடு கலந்துருந்தா வெப்பமா இருக்கும். இதுதானுங்க வெய்யாய் தனியாய் யமானனாம் விமலா. யமானன் என்பது ஆன்மாவுக்கு பேர். வேள்வி தலைவன் அப்படின்னு அர்த்தம். யஜ்ஞமானன் யமானன் அப்படின்னு. யஜ்ஞமானன் என்ற வடசொல் தமிழ்ல யமானன் என்று திரிந்து வரும். நாம் செய்வதெல்லாம் வேள்விங்க. நாம் செய்கின்ற செயல் எல்லாமே வேள்வி. ஆனா குறிப்பா ஒரு 5 தொழில 5 வகையான வேள்வி என்று சொல்லுவாங்க. அந்த வேள்வியை இவன் செய்பவனாகினாலே இவனுக்கு எதனால இங்கே யார் கொண்டதை உட்காந்துக்கிறோம் அர்த்தம் இல்ல. இந்த பூணல் போட்டுக்கிட்டு கையில தற்பி பிடிச்சிட்டு அந்த மாதிரி இல்ல. நாம் செய்கின்ற செயல் அனைத்தும் வேள்வி. அந்த வேள்வியை பிரம்மயாகம் பிதிரியாகம் என்று பிரிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் செய்வதற்கு இவனுக்கு கடமை இருக்கிறதாகினாலே இவனுக்கு எஜமானன் அப்படின்னு பேரு. அந்த எஜமானன் என்பதுதானுங்க யமானன் வந்தது. யஜ என்பதுக்கு வேள்வின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சோம். எஜமானன் என்பது எப்படி வேள்வி உணர்த்தோம்? நாமெல்லாம் எஜமானன் சொன்ன உடனே என்ன பண்ணுவான்? ஒரு பெரிய மிராசுதார், இப்ப கீழத்தன் கீழே அடியாட்களை வச்சுட்டு வேலை வாங்குறவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த எஜமானன் என்று சொல்லுடைய பொருள் என்னன்னு கேட்டா, யஜ என்பதுக்கு வேள்வி செய்தல் அப்படின்னு அர்த்தம். வேள்வி செய்தலுக்குரிய தலைவனாக இருப்பதனாலே அவனுக்கு எஜமானன் அப்படின்னு பேர். அதனால யமானனாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி. மேல கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தருளின்னு சொல்லியாச்சு. கண்ணுதலான் வந்தருளி, தன் கருணையினால் வந்தருளி, கண் காட்டுவதற்காக வந்தருளி அப்படின்னு படிச்சார். இங்க ஒன்னு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, பொய்யாயன எல்லாம் போயகல வந்தருளி. அங்கதான் வந்தருளி முன்னாலே வந்துட்டுதையா, இங்க ஒரு தடவை வந்தருளின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நான் முதல்ல ஒரு நியாயம் சொல்லியிருக்கேன். பக்தி அனுபவ நூல்ல வந்ததே மீண்டும் மீண்டும் வரலாம், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாருன்னு நினைக்கப்படாது. அது அப்படிதான் இருக்கும். அதான் பக்தி அனுபவம். அதுதான் பிதற்றுதல் அப்படின்னு பேரு. இன்னொன்னு, அங்கே வந்தருளின்னு சொன்னது வேற, இங்கே வந்தருளி என்று சொன்னது வேற. அங்கே வந்தருளி என்பது திருக்கையிலையில் இருக்கின்ற சிவம் திருப்பெருந்துறையில குருவடிவாக வந்ததை சொன்னது. இங்கே குருவடிவாக இருந்த சிவம் தன் உள்ளத்திலே இருக்கின்ற சிவபரம்பொருளை தோற்றுவித்தது. குரு உள்ளுக்குள்ள வந்து பூந்து விடுவதில்லை. குரு நம்மகிட்ட என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, இங்கே இருக்கின்ற சிவத்துவம் இருக்கிறத அதை தூண்டி விடுவார். நம்ம சிவஞான சித்தியார்ல என்னை இப்பவத்திற்கு சேரா வகையெடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அப்படின்னு இருக்குது. என் சித்தத்தை தன்னை வைத்துன்னா அவரை கொண்டு வந்து என் நெஞ்சுக்குள்ள வச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்ல. தன் என்பது சிவம். சிவன் தானே குருவாக வந்திருக்குது. அந்த தன் என்ற சிவத்தை என் சித்தத்திலே தோற்றுவித்து, அப்ப தற்பிரகாசத்தை விளக்குதற்கு எழுந்தருளி வந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத மாதிரி வந்தருளி என்பது என் உள்ளத்திலே சிவம் தோன்றுமாறு செய்து என்று அர்த்தம் பண்ணணும். மெய்ஞானம் வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அப்ப உள்ளத்திலே ஞானத்தை தூண்டின பொழுது அந்த ஞானம் சிவமாகத்தான் இருக்கும். எனவே சிவம் இப்பொழுது ஞானமாக இருக்கிறது. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. சிவத்தை ஆன்மறிவிலே காணுகிற பொழுது ஆன்மறிவிலே சிவம் ஒரு சுடராகத்தான் தோன்றும். திருவைந்து எடுத்து உபதேசம் பண்ணா ஆன்மறிவிலே ஆன்மா திருவருள் சிவம் என்ற மூன்றும் கலந்து தோன்ற வேண்டும். இதுதான் உபதேசத்தினுடைய பயன். அத நெஞ்சுவிடு தூதுல நம்ம உமாபதி சிவம் பாடி காட்டியிருக்கிறார். பாருங்க. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எஞ்ஞானமும் என்று உண்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த வகையான அறிவும் எனக்கு இல்லை அப்படின்னு. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். ஆக்கம் அளவு இறுதி என்ன? பின்னால இறுதிங்கிறது வந்தனால முன்னால் இருக்க அளவு ஆக்கம் என்பதை தோற்றம் நிலை என்று அர்த்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின். இப்போ இவனுக்கு ஆக்கம் அளவு இறுதி இல்லை. எல்லாவற்றுக்கும் இவன் ஆக்கம் அளவு இறுதியை உண்டு பண்ணுவான். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக்கம் அளவு இறுதியை உண்டு கொண்டுவன் ஆக்கம் அளவு இறுதி உடையவனாக இருக்கக்கூடாது. இப்பதான் சிவத்துக்கு 5 தொழிலும் உண்டு, மற்றவர்களுக்கு 5 தொழில் இல்லை அப்படிங்கறதுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். திருமால் ஒரு ஆன்மா. திருமால் ஆன்மான்னு சொன்னா அவர் அடுத்தவங்களுக்கு பிறப்பை நீக்க முடியாது. ஏன்னா அவரே பிறந்தவராச்சே. அவர் பிறவாதவராக இருந்தா ஆன்மாக்களுக்கு பிறப்பை நீக்க முடியும். அவரே பிறந்தவராக இருக்கிற பொழுது அதான் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய்,
அனைத்துலகும் ஆக்குவாய். அனைத்துலகும் என்பதுல ஜட உலகம் சித்துலகம் ஆகிய ரெண்டையும் குறிக்கும். அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். என்னை நின் தொழும்பின் புகுவிப்பாய். என்னை புகுவிப்பவனும் நீயே அப்படின்னு சொல்றார். புகுவிப்பாய். நாற்றத்தின் நேரியாய். நேர்மை என்பதுக்கு நுண்மை அப்படின்னு பொருள். அதாவது நாற்றம் என்பது ஒரு பொருள், அது மலரிலே இருக்கிறது. அந்த நாற்றத்தை உங்களால கண்ணால் காண முடியுமோ? மலரை கண்ணால் காண்பது போல நாற்றத்தை கண்ணால் காண முடியாது. மலர் தோலம், நாற்றம் சூக்கும். ஆகையினால சிவத்தை சிவத்தினுடைய வடிவாக இருக்கின்ற சக்தியினாலே காண முடியுமே தவிர தனியா சிவ காண முடியாது. அதான் சொல்றார். நாற்றத்தின் இன் ஓமொருவு. நாற்றம் போல நேரியாய் சேயாய். புறத்தாட்டு சேவை முன்னே சொல்லிடுச்சு. நனியானே அன்பர்களுக்கு நனியன். மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே. இந்த தொடர் ரொம்ப முக்கியமா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுங்க. சிவபரம்பொருளினுடைய சொரூப லட்சணத்தை சொல்லுகிற பொழுது இப்படித்தான் சொல்லுகிறார்கள். சிவஞான போதம் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். வாக்கு மனாதீத கோசரம் அப்படின்னு ஒரு தொடர் வரும். வாக்கு மனாதீத கோசரம் அப்படின்னு சொன்னா வாக்கு மனங்களுக்கு அதீதமாயிருந்தும் கோசரிப்பவன். கோசரிப்பனா விளங்குபவன் அர்த்தம். அதாவது சிவம் வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா நம்மால் அறிய முடியாதோ அப்படிங்கிற கேள்வி வந்துடும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சொல்லினால் அறியலாம், மனத்தினாலே நினைப்பினாலே அறியலாம். ரெண்டிலே அறியலைன்னா அப்படி ஒரு சொல் இல்லைன்னு அர்த்தம், பொருள் இல்லைன்னு அர்த்தம். ஆனா சிவம் அப்படி இல்லை. சிவம் இருக்கிற பொருள், நிலையாக இருக்கிற பொருள். நின்ற மறையோன். இந்த மூணு சொல்ல மாற்றம் மனம், இந்த ரெண்டும் கழிய நின்ற, இல்லாத பொருள் சூன்யம் இல்லை, நின்ற நிலையாக இருக்கின்ற பொருள். அப்போ சொல்லும் நினைப்பும் கடந்தும் திருவருளால் உணரும்படியாய் நிலைத்திருக்கு. ஆறாஞ்சூத்திர பொருளுங்க சுருக்கமா சொன்னா மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் என்பது ஆறாஞ்சூத்திர பொருள். ஒருவாற்றால் அறியப்படாதது, ஒருவாற்றால் அறியப்படுவது. அதனால இரண்டு வகையின் இருதிறன் அல்லது சிவசத்தாமன இரண்டு வகையின் இசைக்கு முன் உலகே அப்படின்னு சொல்லி அறியப்படாத பொருளும் இல்லை, அறியப்படும் பொருளும் இல்லை. ஆனா திருவருளாலே அறியப்படுகிற பொருள். ஆனால் ஒருவாற்றால் அறியப்படாது, ஒருவாற்றால் அறியக்கூடியது என்று சொல்லும் அப்படின்னு சொல்லி இருதிறன் அல்லது சிவசத்தாமன இரண்டு வகையின் இசைக்கு முன் உலகே என்று சொன்னார. அந்த சிவசத்து தான் இங்க மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோன் என்ற பெயராலே சொல்லப்பட்டது. மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற்போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. சிறந்த அடியார் சிறந்தடியார் இப்படி பிரிச்சுக்கலாம். சிறந்துன்னு பிரிச்சா சிறந்து நின்றுன்னு போய் முடியும். அப்போ சிறந்தடியார் ஒரு புணர்மொழிங்க. இந்த புணர்மொழியை ரெண்டு விதமா பிரிக்கலாம். சிறந்தடியார் என்பதை இந்த புணர்மொழி, இந்த எழுத்து புணர் எழுத்து பிரிக்கணும். சிறந்த அப்ப அடியாருக்கு ஒரு சிலர் தயாரிச்சோம். இதுவே சிறந்து சிறந்து அடியார் சிறந்தடியார் வரும். சிறந்துன்னு பிரிச்சுன்னா அடியாரோட தராது நின்று. சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. சிறந்து நின்று. சிறந்த பிரிச்சுன்னா சிறந்த அடியார், சிறந்தன்னு பிரிச்சுன்னா தயாரிச்சோம். அப்ப இந்த ஆனா என்னாச்சு? தொகுத்தல். அடியார் அகரம் வருது இல்லையா? அப்ப பெயரச்ச அகரம் தொகுத்தல். சிறந்த அடியார் பிரிச்சுன்னா டூ என்பது ஆயந்தோசம் பொழுது பூ கெட்டு போயிடும். சிறந்த அடியார் இருக்கணும். சிறந்து இதுல இருக்கு இந்த ஊ போயிடும். அப்ப இந்த அவசியம் சிறந்த. தமிழ் படிக்கிறவங்க படிச்சுக்கணும் ஐயா. இதெல்லாம் தெரிஞ்சாதான் செய்யுள் இலக்கியத்தை உங்களால படிக்க முடியும், அர்த்தம் சொல்ல முடியும். அர்த்தம் சொல்ல முடியாட்டி போனா போகுது, அர்த்தம் வாங்கிக்கணும், அர்த்தம் நாம விளங்கிக்கணும் இல்லையா? அதுக்கு தெரியணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி எந்த இலக்கணம் இலக்கணம் இலக்கணங்கிறீங்க, இலக்கணம் எல்லாம் இல்லாம படிக்க முடியாதா அப்படின்னு கேட்டா இலக்கணம் இல்லாம படிக்கலாம். ஆனா இலக்கணத்தோட படிச்சா அதுல ஒரு சுவை இருக்குது. இலக்கணம் இல்லாம படிச்சீங்கன்னா அந்த சுவையை எதிர்பார்க்க முடியாது, வேற ஏதாவது இருக்கும். பாருங்க, இது எதுக்காக சொல்றேன்னா இது ரெண்டு வகையாலும் பிரிக்கக்கூடிய சொல்வது அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அருணையார் சிறந்த அடியார்னு பிரிச்சிருக்கிறார்.
சிறந்த அடியான்னு பிரிச்சா எங்க போகும், சிறந்த அடியான்னு பிரிச்சா எங்க போகும், அது கண்டுபிடிச்சிட்டா எப்படி பிரிச்சாலும் தப்பு இல்லை. பாருங்க, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. அப்ப சிவம் ஆன்மாவின் சிந்தையிலே நிலைத்து நிற்கின்ற பொழுது ஆன்மாவிடத்துல ஒரு இன்பம் ஊற்றெடுக்கும். தேனூரி நின்று இன்பம் ஊற்றெடுக்க நின்று. தேன் என்பது இன்பம் என்ற பொருளை வைத்துக் கொள்ளுங்க. அந்த இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இது இதுவரையிலும் அனுபவித்தறியாத இன்பம். அதனால இப்படிதான் இருக்குன்னு ஒரு ஓமை சொல்லி காட்ட முடியாது. ஒவ்வொரு ஓமையா சொல்லி அது இல்ல, அது இல்ல, அது இல்ல, என்ன சரி எல்லாம் கலந்தாப்புலன்னு வச்சுங்களேன். அதான் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல. இது எப்படி அர்த்தம் பண்ணணும்? கறந்த பால் போல சிறந்தடியார் சிந்தனை தேனூரி நின்று இன்பம் மிக நின்று. இன்பம் எப்படி இருக்கும்? பால் சாப்பிட்டா எப்படி இருக்கும் இன்பம், அந்த மாதிரி. அப்படியா? அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சிவபெருமான உள்ளத்துல எழுந்தடி வேணாம், போய் 100 கிராம் பால் வாங்கி சாப்பிட்டு போகலாமே, ரொம்ப சுலபமா முடிஞ்சு போயிடுமே. இந்த பால் போல இருக்கிற இன்பத்துக்காகவா இவ்வளவு சிறப்படும்? அது கறந்தா பால் இல்லையா, கருப்பஞ்சாறு மாதிரி இருக்கும். அதுக்கும் அதேதான். அதான் கடை கடையா விற்கிறான். நாம எப்படி வேணுமோ அப்படி கேட்கணும். எலுமிச்சம்பழ சாறு கலந்து கொடுறான்னா அப்படி கொடுப்பான். அப்புறம் ஏலக்காய் முதலில் போட்டு கொடுறான்னா அப்படி கொடுப்பான். எப்படி கேட்கறோமோ அப்படி கொடுக்குறான். நம்ம சாப்பிட்டு போறோம். இதுக்கு போய் இவ்வளவு சிரமப்படுவானே. நெய் போல எது சொன்னா இப்படியே சொல்றியா? சரி, எல்லாம் கலந்து எந்த கடையில விற்குமா? பாலோட கொஞ்சம் கரும்புச்சாறு கொஞ்சம் நெய் கலக்கவே மாட்டாங்க. கலக்கிறது தப்புன்னு வேற சொல்லுவாங்க. இது எங்கேயும் கிடைக்காது. அப்போ இன்னதென்று சொல்ல வராத இன்பம். கறந்த பால் கண்ணலோடு நெய் தனித்தனியா சொல்லி பார்த்துட்டு கடைசியில இது எல்லாம் கலந்தாற் போல என்று சொல்லிக் கொள்ள வேணும். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். பிறந்த பிறப்பறுப்பது வேற, பிறப்பறுப்பது வேற. முன்னுமே சொன்னேன். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் மாயப்பிறப்பருக்கும் மன்னன் 2 இடத்துல வந்திருக்கு. அதுபோல பிறந்த பிறப்பு, இந்த பிறப்போட போதும், இனி பிறப்பு இல்லை என்னும்படியாக பிறப்பை அறுப்பான். பிறந்த பிறப்பருக்கும். சைவ சித்தாந்தத்தில் இதுதானுங்க பெரிய லாபம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, இந்த ஜனனத்திலேயே நீ ஜீவன் முக்தனாக இருந்து உடம்பு நீங்கி பரமுத்தியை அடையலாம். இதான் சைவ சித்தாந்தம் சொல்லுவது. இந்த ஜென்மத்திலேயே இந்த உடம்போடு கூடியிருந்தே ஜீவன் முக்தனாக ஆகலாம், உடம்பு நீங்கினா பரமுத்தனாக ஆகலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, சிறந்த குரு வேணும். ஆமா, சிறந்த குரு வேணும். உமாபதி சிவம் போல சிறந்த குரு வேணும். உமாபதி சிவம் பெற்றான் சாம்பானுக்கு தீட்சை பண்ணின மாதிரி தீட்சை பண்ணக்கூடிய ஒரு குரு கிடைச்சா இந்த பிறப்பிலேயே ஆன்மா ஜீவன் முக்தனாக இருந்து பின்னர் பரமுக்தனாக ஆகலாம் அப்படின்னு சிவஞான சித்தியாரில் சொல்லி இருக்குது. சித்தாந்தத்தே, சித்தாந்தம்னா சைவாகம்னு அர்த்தம். சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்தி தான் தீட்சை. ஜனனமுன்றிலே சீவன் முத்தராக வைத்து ஆண்டு தனக்கு அடிமையாகி மலங்கழுவி, ஜீவன் முத்தராக வைத்தான்னு மலங்கழுவி பாட்டாடுறவனே அடுத்தாப்ப சொல்லுங்க. சித்தாந்தத்தே சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்தி சினனமுன்றிலே சீவன் முத்தராக வைத்தாண்டு மலங்கழுவி ஞானவாரிதி மடுப்பன். ஞானவாரிதி மடுப்பன்னா அறிவாகிய கடல்ல குளிக்க வைப்பான் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா உலகர்கள் சித்தாந்தம் கேட்க மாட்டேங்கிறாங்க, பித்தாந்தம் கேட்கிறாங்க. ஆனா உலகர்களுடைய அறிவை அப்படியே சொல்லி இருக்கிறாருங்க. பித்தாந்த பெரும்பிதற்று பிதற்றி பாவ பெருங்குழியில் வீழ்ந்திடுவர். இது ஒரு மயக்க அறிவு அப்படின்னு சொல்லி அருணந்தி சிவம் சிவஞான சித்தியார்ல பாடியிருக்கார். அதனால இந்த பிறப்பு இருக்குது பாருங்க, சைவ சித்தாந்த நெறியில நிக்கிறவனுக்கு இந்த பிறப்போட சரி, அடுத்த பிறப்பு கிடையாது. ஆனா இவர் சொன்ன மாதிரி நல்ல குரு வாய்க்க வேண்டும், முறையான தீட்சை பெற வேண்டும். தீட்சை பெற்ற பிறகு ஞான நெறியில நிக்க வேணும். அது ஒரு சும்மா சடங்கு. அது கொஞ்சம் பணம் கொடுத்தா அவர் அதை சொன்னார், அதோட சரியா போச்சு அப்படின்ட்டு அவர் வியாபாரம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஆனா அந்த ஞான நெறியில நிக்கணும். அதுதான் ஞானாச்சாரம் பேர். அந்த ஞானாச்சாரத்துல நின்றால் ஆகாமியம் ஏறாது. ஆகாமியம் ஏறாதுல அடுத்த பிறப்பு இல்ல, வீடு பேர் தான்.